தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லா பாருங்க. படிக்கிறதுக்காக வர்றாங்க. நீங்க என்ன செய்யணும், நாளை காலத்துக்கு மேல ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாம் போன பின்னாடி நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் 10 பேர் 12 பேர் இருக்கீங்களா, அழகா செய்ய வேண்டியதானே. வீட்டுல நம்ம வேலை பாக்குறோம்ல, அது படிக்க வரானா வேலை பாக்குறானா பையன். டீச்சர்ஸ் நீங்களே என்ன சொல்றீங்க, உங்க எக்ஸாம் செஞ்ச ரைட்டா? அதான் எக்ஸாம் செய்யறதுல ரைட்டு. நீங்க வந்து அவங்க சொல்றதுக்குலாம் நீங்க பின்னாடி போகாது. தப்புனா ஏத்து கேட்கணும். நீங்க எக்ஸாம்னா பெரிய வாடலாவே அதிகாரம் கிடையாது. இந்த வீடியோல ஒரு அதிகாரியாட்டு இருக்குங்க, ஏதோ கல்வித்துறை அதிகாரி, சிஇஓ டிஇஓ யாரோ. அவர் வந்து குழந்தைங்களை வந்து ஆசிரியர்கள் வந்து குப்பை பொறுக்க வச்சுட்டாங்களாமா. அதுக்கு ஆசிரியர்களை கடிந்து கொள்கிறார். குழந்தைகிட்டையும் சொல்றாரு, நீங்க வந்து குப்பையெல்லாம் பொறுக்கக்கூடாது, படிக்கிற வேலை மட்டும்தான் உங்களது அப்படின்னு. அதாவது குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாராமா. ஆனால் நியாயமாக யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது குப்பைகள் நாம தான் பொறுக்குவோம். ஏன்னா ஸ்கூல் நம்மளோட ஸ்கூல். குப்பை போறது நாமளா இருந்தாலும் நமக்கு பொறுக்கும்போது நம்ம குப்பை போறது கூட தப்பா இருக்கும். ஐயோ குப்பை போடக்கூடாது, ஏன்னா நாம தான் பொறுக்குன்னு நினைப்போம். சொல்ல போனா ஆசிரியர் வரும்போது ஓடி போய் பேக்கை வாங்கிட்டு வருவாங்க. அது என்ன பயத்திலையா? அப்படி எல்லாம் இல்லை, அது ஒரு பேரன்பு. ஆசிரியர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான ஒரு பேரன்பு. அதெல்லாம் பயத்துல வராதுங்க. அது அடிமை அப்படிங்கிற மாதிரி வராது. அது ஒரு பேரன்பு, அதால சொற்களால் விவரிக்க முடியாது. அதனால தயவு செய்து அதிகாரிகள் இதுக்கெல்லாம் நீங்க, ஏன்னா ஸ்கூல்ல தப்பு நடக்கும் இல்லைங்க, அந்த கஞ்சா குடிக்கிற சின்ன குழந்தைங்களையே ஏதோ கூலிப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதை தடுக்கிறது விட்டு போட்டு நல்ல ஒழுக்கத்துக்கு சொல்லிக் கொடுக்க தடுத்தீங்கன்னா குப்பையை பொறுக்க சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா முன்னாடியில பாத்ரூம் கூட கழுவ சொல்லுவாங்க. வாரத்தில் ஒவ்வொரு கிளாஸ் கழுவ வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்போ தூய்மை பணியாளர் இதெல்லாம் செய்யணுமா, மலம் அந்த அல்றவங்க தான் அதெல்லாம் செய்யணுமா? இது எல்லோருக்குமானது தானே, எந்த விதத்துல நியாயம்? இதுவே தப்பு தானுங்க. எல்லாமே எல்லாம் செய்யட்டுமா? இப்ப என்ன அதனால அப்பதான் நமக்கு இந்த உலகமே நம்மளுது அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்பதான் ஸ்கூல் நம்மளோடது. நாளைக்கு ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல போனா கூட ஒரு குப்பை இருந்தா எடுத்து போடுவேன், அது நம்மளோடதுன்னு. இல்லைன்னா அது கவர்மெண்டோடது, நம்ம காரி துப்பிக்கலாம் நினைச்சுக்குவாங்க இல்லையா? அப்புறம் முதலே வந்து ஆசிரியர் யாரும் மதிக்கிறது இல்ல, மாணவர்களை கண்டா ஆசிரியர் பயப்படுறாங்க. இப்ப மேலும் இதையெல்லாம் சொன்னோம்னா வீட்டு பாடம் எழுதிட்டு வரேன்னு திட்டினாங்கன்னா என்னை குப்பை பொறுக்க சொன்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து நல்ல ஒழுக்கத்தை ஆசிரியர் கற்பிக்கட்டும், கொஞ்சம் கண்டிக்கட்டும், குப்பை கிடந்தா எடுக்க சொல்லட்டும், என்ன வேணா செய்ய சொல்லட்டுங்க. அவங்களுக்கு தயவு செய்து சுதந்திரத்தை கொடுங்க. இப்ப அடிச்சா தப்புன்னு சொல்லி போட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது ஒழுக்கமா இருக்கிறதும் வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா என்னதான் பண்றது? தயவுசெய்து அதிகாரிகள் நீங்க நன்மை செய்யுங்க, புரட்சி செய்யுங்க. ஆனா புரட்சி செய்யுன்னு சொல்லிட்டு எதிர் திசையில பயணிக்க வைக்காதீங்க, கெஞ்சி கேட்கிறோம் ப்ளீஸ்.